அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துகள். 2 கதைகளோடு நான் உங்கள் முன் வந்திருக்கிறேன். ஒரு கதை இன்னொரு உயிரை சார்ந்து வாழக்கூடிய, நம்பி வாழக்கூடிய ஒருவனின் கதை. மற்றொரு கதை தன் திறமையை நம்பி வாழக்கூடிய ஒருவனின் கதை. முதல் கதையிலே ஒரு யானை பாகன், அவன் ஒரு யானையை கட்டி காப்பாற்றி வருகிறான். இன்னும் சொல்ல போனால் அந்த யானையை முழுவதுமாக பேணி வருகிறான். கோயில் முன்வாசலிலே அந்த யானை நிற்கும். வருவோர் போவரெல்லாம் அந்த யானை பாகனை பார்த்து வணங்கிவிட்டு அந்த யானை பாகனுக்கு கையிலே இருக்கும் சில்லறையை கொடுத்துவிட்டு மிகவும் மரியாதையோடு அந்த யானை பாகனிடம் பழகி வந்தார்கள். யானை பாகனுக்கு தன்னகத்தே ஒரு கர்வமும் வந்துவிட்டது. நம்மை தாண்டிதான் எல்லோரும் செல்ல வேண்டும். ஒரு யானையை பார்க்க வேண்டும் என்றால், யானையிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால், யானையோடு வாழ ஒரு உறவோடு இருக்க வேண்டும் என்றால் கட்டாயமாக அந்த யானை பாகனை பார்த்தாக வேண்டும் என்று அந்த யானை பாகனுக்கு தனக்குள் ஒரு கர்வம் எப்போதுமே உண்டு. ஒரு நாள் யானை இல்லாமல் போய்விடுகிறது. யானை இறந்தே போய்விடுகிறது. யானை இறந்த பிறகு அதே கோயில் வாசலிலே அதே பாகன் நிற்கிறான். அங்கு யானை இல்லை. அந்த யானை பாகனை மதிப்பதற்கு ஆளுகளும் இல்லை. வருபவர்கள் எல்லாம் யானை பாகனை மேலே கீழையும் இறங்கி ஏற பார்த்துவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விடுகிறார்கள். யானை பாகனுக்கு என்னடா இது, யானையோடு நிற்கும்போது மரியாதை இருந்ததே, அந்த யானையவே நாம் கட்டி வைத்திருந்தோமே, இப்போது மரியாதை இல்லையே என்று அந்த யானை பாகன் சிந்திக்கிறான். அப்போதுதான் அவனுக்கு தெரிகிறது, மரியாதை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டதல்ல, நாம் நம்பியிருந்த யானைக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது என்று. இரண்டாவதாக ஒரு கதை. இந்த கதை என்னவென்றால், ஒரு ஆசாரி, மர ஆசாரி ஒரு தேரை வடிவமைக்கிறார். தேர் என்றால் உங்களுக்கு தெரியும், தேருக்கான மரியாதை கோயிலில் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த தேரை வடிவமைக்கிறார். தேர் திருவிழாவில் இழுத்து செல்லப்படுகிறது. 3 முறை 4 முறை அல்ல, 300 முறை இழுத்து செல்லப்படுகிறது. அப்படி தேர் இழுத்து செல்லப்பட்ட பிறகு ஒரு காலத்திலே தேருக்கும் ஒரு காலம் வரும், தேரும் நின்று போகும் அல்லவா, தேருக்கு மறுதேர் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த போது தேர் நின்று விடுகிறது. ஒவ்வொரு முறை தேர் இழுக்கும் போதும் இந்த தேரை செய்த ஆசாரியிடம் ஒரு மரியாதை செய்வார்களாம். இது ஒரு தலைமுறை தாண்டி 2வது தலைமுறை தாண்டி 3வது தலைமுறை இருக்கக்கூடிய அந்த ஆசாரியிடம் மரியாதை செய்வது பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். 3வது தலைமுறையை சார்ந்த ஒரு நபரும் இது போன்ற தச்சு வேலையிலே மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார். இப்பொழுது தேர் அச்சு முறிந்து நின்று விடுகிறது. அந்த தேரை மறுசீரமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே அதே குடும்பத்தை சார்ந்த அந்த திறமையான ஒரு ஆசாரி குடும்பத்தில் உள்ள ஒரு மகனை சென்று பார்க்கிறார்கள். அந்த மர ஆசாரி குடும்பத்தை சார்ந்த திறமை மிக்க அந்த ஆசாரியிடம் சென்று, எங்களுக்கு இது மாதிரி ஒரு தேரை செய்து தர வேண்டும் என்று சொல்லி அந்த கூலியையும் கொடுத்து அவருக்கு மாலையும் மரியாதையும் செய்கிறார்கள். இந்த 2 கதைகளிலும் ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒரு யானையை ஒரு காப்பான் பேணி பாதுகாத்து வருகிறான். அது பெரிய விஷயம், அது உண்மையிலே பாராட்ட வேண்டும். ஆனால் அன்று யானைக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை யானை இல்லை என்று தந்தவுடன் அந்த வாகனுக்கு தரப்படவில்லை. புதியாக யானை வந்தால்தான் உண்டு, இல்லை என்றால் கிடையாது. ஆனால் இந்த தேரை இழுக்கும் போது மரியாதை, இருக்கும் போது மரியாதை, தேர் இல்லாமல் போனது பிறகும் புதிய தேர் வர வேண்டும் என்பதற்காகவும் மரியாதை. ஆக இதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே விஷயம், பிறரை நம்பி அடுத்தவர்களின் நிலையில் நின்று கொண்டு அவர்கள்தான் நமக்கு எல்லாம் என்று நினைத்துக் கொண்டு நாம் இருந்தால், அவர்கள் இல்லாமல் போனாலோ, அவர்கள் அடையாளம் தெரியாமல் சென்று விட்டாலோ, நம் அடையாளங்களை நாம் தொலைத்து விடுவோம். நம் திறமையை நமக்குள் வைத்திருக்க வேண்டும். நமது திறமை, நமது ஆற்றல் என்பது இறைவன் நமக்கு கொடுத்தது. அந்த திறமையும் ஆற்றலும் எப்போது நமக்குள் வைத்திருந்தால்தான் நாம் எந்த இடத்தில் நின்றாலும் நாம் தெரிவோம், நாம் ஆளுமையை நாம் செய்ய முடியும். ஆக ஒரு மனிதனின் ஆளுமை என்பது அவனுடைய திறமையை பொறுத்தே அமையுமே ஒழிய பிறரை சார்ந்திருப்பதை பொறுத்து அமையவே செய்யாது. இரண்டாவது ஒரு விஷயத்தை இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இருக்கும் இடத்தை வைத்து சிறப்பை தேட முடியாது. இருக்கும் இடத்தில் நாம் எப்படி சிறப்பாக இருந்தோம் என்பதை வைத்துதான் நாம் சிறப்பாக இருக்க வேண்டும். குதிரை ஏறுபவரெல்லாம் மிகச்சிறந்த குதிரை ஓட்டியாகிவிட முடியாது. எல்லாரும் குதிரை ஏறலாம். யானை ஏறுபவரெல்லாம் மிகச்சிறந்த யானை பாகனாகிவிட முடியாது. எல்லோரும் யானையில் ஏறலாம், இறங்கலாம். அதுபோன்றுதான் இருக்கும் இடத்தை நம்பிக்கொண்டு நாம் இருக்கக்கூடாது. நாம் நம் திறமையை நம்பி இருக்க வேண்டும். எப்போதுமே திறமைக்கு எங்கேயும் மரியாதை உண்டு. நன்றி.